Hi everyone. இன்னைக்கு plus 2 physics electrostaticsல effects of dielectrics in capacitor discuss பண்ண போறோம். So இப்போ ஒரு capacitor குள்ளார dielectric insert பண்ணோம்னா அதோட electric field, voltage, capacitance, energy எல்லாம் எப்படி vary ஆகும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த dielectric insert பண்றதுல two different waysல நம்ம discuss பண்ண போறோம். First, when the capacitor is disconnected from the battery, capacitor battery ல இருந்து disconnect பண்ணா effect எப்படி இருக்கும்? When the capacitor is connected to the battery, battery ஓட connect பண்ணா effect எப்படி இருக்கும் அப்படிங்கறத discuss பண்ண போறோம். So first one, when the capacitor is disconnected to the battery. So first இங்க diagram பாத்தீங்க அப்படினா ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறோம், parallel plate. இதுதான் நமக்கு ஒரு capacitor ஃபார்ம் பண்ணுது. இந்த capacitor உடைய distance வந்து ரெண்டு பிளேட்டுக்கு உள்ள distance small d ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பிளேட் உடைய area of cross section a ன்னு மென்ஷன் பண்ணிருப்போம். So இந்த capacitor battery ஓட கனெக்ட் பண்ணிட்டோம். So battery ஓட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இங்க electric field produce ஆகுது. electric field ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா E0. So அப்போ capacitor வந்து சார்ஜ் ஆகுது, பேட்டரியில கனெக்ட் பண்ண உடனே சார்ஜ் ஆகுது. அப்போ அதோட வோல்டேஜ் V0 னும் எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா Q0 அப்படிங்கிற சார்ஜ் ஸ்டோர் ஆகுது. அப்போ அதோட கெபாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C0 is equal to Q0 by V0. So this is capacitance of a capacitor without dielectric. Dielectric இல்லாத போது அதோட கெபாசிட்டன்ஸ்க்கான So battery disconnect பண்ணிரோம், அதுக்கு அப்புறமேட்டு ஒரு dielectric கொண்டு வந்து insert பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா electric field வந்து decrease ஆகும். ஏன்னா dielectric கொண்டு வந்து insert பண்ண உடனே அதோட electric field வந்து decrease ஆகுது. அப்போ இங்க இருக்கக்கூடிய electric field ஓட வேல்யூ E0, இங்க இருக்கக்கூடிய electric field ஓட வேல்யூ E epsilon r. இதுல இருந்து E மட்டும் வேணும். அப்ப E is equal to E0 by epsilon r. இங்க Eங்கிறது electric field with dielectric, E0ங்கிறது electric field without dielectric, epsilon r அப்படிங்கிறது dielectric constant. Here epsilon r is always greater than 1. எப்பயுமே 1 விட அதிகமா இருக்கும். அப்ப E ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா E is less than E0. அப்போ dielectric insert பண்றதுக்கு முன்னாடி தான் நமக்கு electric field அதிகமா இருக்கும். dielectric insert பண்ணிட்டோம் அப்படின்னா electric field வந்து reduce ஆகும். So அப்ப electric field reduce ஆனுச்சு அப்படின்னா நமக்கு voltage என்ன ஆகும்னா reduce ஆகும். Because electric field is directly proportional to the voltage. So அப்போ capacitance of a parallel plate capacitor உடைய value பார்த்தோம் அப்படின்னா C is equal to epsilon naught A by D. So இதுல நம்ம dielectric insert பண்ணும்போது அதோட dielectric constant epsilon r சேர்த்தோம் அப்படின்னா C is equal to epsilon naught epsilon r A by D. இங்க epsilon naught epsilon r நம்ம epsilon னு எழுதலாம். அப்ப C is equal to epsilon A by D. ஓகேங்களா? So இதுதான் capacitance உடைய வேல்யூ. Next, energy stored in a capacitor discuss பண்ண போறோம். So first without dielectric அப்படினா நமக்கு ஃபார்முலா U0 is equal to half Q0 square by C0. அப்போ dielectric insert பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு Q0 சேமா இருக்கும், capacitance increase ஆகும். அப்போ energy stored in a capacitor with dielectric insert பண்ண வாட்டி நமக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா U is equal to half Q0 square by C. Q0 சேம்ங்கிறதுனால மாறாது, capacitance என்ன ஆகுது வேரி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா C போட்டுக்கிறோம். சோ அப்போ எனர்ஜியும் கெபாசிட்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கும்போது கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அப்ப C க்கான ஃபார்முலா தெரியும், C is equal to C0 epsilon r. அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப U is equal to half Q0 square divided by C0 epsilon r. இதுல half Q0 square by C0 நம்ம என்ன எழுதுறோம், U0 ன்னு எழுதுறோம். அப்ப U is equal to U0 by epsilon r. So இதுதான் நமக்கு எனர்ஜிக்கான ஃபார்முலா. அப்ப epsilon r is greater than 1 அப்படின்னா U is less than U0. So அப்ப dielectric insert பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். E ரெடியூஸ் ஆனுச்சு அப்படிங்கும்போது நமக்கு வோல்டேஜும் ரெடியூஸ் ஆகும். ஆனா சார்ஜ் Q0 வந்து ரிமைன்ஸ் சேம். ஏன்னா பேட்டரி வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணதுனால சார்ஜ்ல எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது. So அப்ப the new potential difference V is equal to ED. So
நமக்கு ஈக்கு ஃபார்முலா எழுதிருப்போம் E is equal to E naught by epsilon r as second equation. அந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஈக்கு வேல்யூ. அப்ப ஈக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? V is equal to E naught by epsilon r into d. அப்போ இங்க V naught நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா E naught into d அப்படின்னு எழுதுறோம். அப்ப இங்க E naught into d நம்ம என்ன எழுதலாம்? V naught. அப்ப V is equal to V naught by epsilon r. அப்ப V யும் நமக்கு என்ன ஆகுதுன்னா குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. சோ அது மட்டும் இல்லாம இங்க V டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது கெபாசிட்டன்ஸுக்கும் வோல்டேஜுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா the capacitance is inversely proportional to the potential difference. அப்ப potential difference decrease ஆனச்சு அப்படின்னா C என்ன ஆகும்? increase ஆகும். அப்ப நமக்கு நியூ capacitance என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C is equal to Q naught by V. Q naught என்னது? சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகாது, அதனால Q naught போட்டுக்கிறோம். வோல்டேஜ் இல்லனா potential difference சேஞ்ச் ஆகும், அதனால நம்ம இங்க V ன்னு போட்டுக்கிறோம். சோ அப்ப நம்ம இந்த இடத்துல V கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். V க்கு என்ன எழுதிப்போம்? V is equal to V naught by epsilon r. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா C is equal to Q naught by V naught into epsilon r. அப்ப C naught is equal to Q naught by V naught. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்திருப்போம். அப்ப இந்த Q naught by V naught க்கு நம்ம என்ன எழுதுறோம்? C naught. அப்ப C is equal to epsilon r C naught. அப்ப ஒரு டயலெக்ட்ரிக்க கொண்டு வந்து கெபாசிட்டர்ல இன்சர்ட் பண்ணனும் அப்படினா அதோட கெபாசிட்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும், epsilon r டைம்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். சோ epsilon r is always greater than 1 அப்படிங்கும்போது சோ டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கெபாசிட்டன்ஸ் கிரேட்டரா இருக்கும் compared to the without dielectric of the capacitor. இது C0 ங்கிறது capacitance without dielectric, Cங்கிறது capacitance with dielectric. அப்போ ஒரு dielectric கொண்டு வந்து கெபாசிட்டர்ல இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படினா அதோட capacitance increase ஆகும். Second case, when the battery remains connected to the capacitor. So அப்ப கெபாசிட்டரோட நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கோம். ஸோ டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணனாலும் நம்ம பேட்டரியோட கனெக்ஷன்லேயே வச்சிருக்கும் போது என்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V naught across the plate remain constant. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ஏன்னா பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலே. இப்போ டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா the charge stored in the capacitor is increased. சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம், ஈக்குவல் லைன்ஸ் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருப்போம். அந்த கேஸில் டிஸ்கனெக்ட் டு த கெப்பாசிட்டர் அதில் நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து டிஃபர் ஆயிருந்தது, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆனிச்சுன்னு சொன்னோம். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமு, அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் வந்து சேமாக இருக்கும். ஆனால் சார்ஜ் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எவ்வளோ ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்சிலான் ஆர் அப்படிங்கிற ஃபேக்டர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப Q is equal to epsilon r Q naught அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். நமக்கு கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், C is equal to Q by V. இல்ல அப்படினா கெபாசிட்டன்ஸ் is directly proportional to the charge. அப்ப சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படினா கெபாசிட்டன்ஸ் also increase. அப்ப நமக்கு நியூ கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அத நம்ம C ன்னு எழுதுறோம். C is equal to Q by V naught. இங்க V naught இங்க Q க்கு ஃபார்முலா நம்ம வச்சிருக்கோம், அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா C equal to epsilon r Q naught by V naught. இதுல இந்த Q naught by V naught நம்ம என்னன்னு எழுதுறோம்? C naught. அப்ப C க்கு ஃபார்முலா C is equal to epsilon r C naught. அப்ப நமக்கு கெபாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே parallel plate கெபாசிட்டர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படினா C naught க்கு ஃபார்முலா epsilon A by D. இங்க நம்ம டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணனும் அப்படினா நியூவா ஃபார்ம் ஆகக்கூடிய கெபாசிட்டன்ஸ் C is equal to epsilon naught dielectric constant epsilon r A by D. இங்க நம்ம epsilon naught epsilon r என்னன்னு எழுதுவோம்? epsilon ன்னு எழுதுவோம். சோ அப்ப ஃபார்முலா C is equal to epsilon A by D அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சோ அப்போ நமக்கு இங்க டயலெக்ட்ரிக் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணனும் அப்படினா நமக்கு கெபாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எனர்ஜில என்ன வேரியேஷன்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். So, energy stored in a capacitor before insertion of dielectric U naught is equal to half C naught V naught square. அப்ப dielectric insert பண்ணதுக்கு அப்புறம் U equal to half C V naught square. ஏன் V naught வந்து இங்க சேஞ்ச் ஆகாது, capacitance தான் இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால capacitance வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நம்ம C க்கு ஃபார்முலா தெரியும், C is equal to epsilon r C naught. அத கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா U equal to half
epsilon r c naught v naught squared. இதில் half c v naught squared நம்ம என்ன எழுதலாம் u naught. அப்போ u equal to epsilon r u naught. அப்போ எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ டயலக்ட்ரிக்கை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். epsilon r is greater than 1, u is greater than u naught. ஸோ டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுனால அப்படிங்கும்போது. ஸோ அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டயலக்ட்ரிக் இன்சர்ட்டட், பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட் அண்ட் பேட்டரி இஸ் கனெக்டட், ரெண்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னென்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ், எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணப்போ நமக்கு சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா பேட்டரி கனெக்ஷன் இல்லாதனால சார்ஜ் வந்து வெளியே போக முடியாது, அதனால அதிலே இருக்குது, அதனால சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நமக்கு டயலக்ட்ரிக் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணோன்னே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகுது, வேரி ஆகுது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறதுனால வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆகும். நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா நமக்கு வோல்டேஜும் கெப்பாசிட்டன்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கும் போது இது டிக்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ணதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சார்ஜ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பேட்டரியிலேருந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கும் போது வோல்டேஜும் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நமக்கு சார்ஜும் கெப்பாசிட்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறதுனால சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ஏன் எனர்ஜி நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும்போது அந்த டயலக்ட்ரிக்கை வந்து கெப்பாசிட்டர் வந்து உள்ளார இழுக்கும், புல் பண்ணும். ஸோ அதனால நமக்கு அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. So when the dielectric is inserted, the capacitor spends some energy in pulling the dielectric inside. So அப்போ டயலக்ட்ரிக்கை வந்து இன்சைட் புல் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால் நமக்கு இங்கே எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி புல் பண்ணுற எஃபெக்ட் இல்லை. ஏன்னா நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எனர்ஜி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்.